உங்களுக்கு காணிக்கைகளை அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். கோயில் போய் காணிக்கை செலுத்துகிறோம், அதெல்லாம் எல்லாம் செலுத்துகிறோம், அந்த காணிக்கை அவர் ஏற்கவே மாட்டார். கேட்பாரா? அவர் சொல்லியிருக்காருல்ல, நீ காணிக்கை செலுத்த வரும்பொழுது யார் மேலாவது மனத்தாங்கள் இப்போ நினைந்தால் போய் அவனோட சமாதானம் செய்து கொண்டு வா, அவன் காணிக்கை செலுத்துன்னு சொல்லுவார். ஆகையினாலே அந்த மாதிரிப்பட்ட காணிக்கை செலுத்துவது நீ ஆர்வத்தோடு கோயிலுக்கு வர்றோம், தான் கோயிலுக்கு வர்றோம். ஆனால் அந்த காணிக்கை அவர் ஏற்கவே மாட்டார். பாருங்கள், அது மன்னிப்பு மிக மிக முக்கியம் என்று தெரிகிறது அல்லவா? மூன்றாவதாக சொல்ல வேண்டுமானால், சௌரி சொன்னது போல, நாம் பிறரையும் மன்னிக்கவில்லை என்றால் கடவுள் நம் பாவங்களையும் மன்னிக்க மாட்டார். நம்முடைய பாவங்கள் மன்னிப்பு வேணுமா? மன்னிப்பு வேணுமா? நம்முடைய பாவங்களுக்கு வேண்டாமா? வேணும். அப்போ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் பிறருடைய பாவங்களை நாம் மன்னிக்க வேண்டும். இது இன்றியமையாதது. சரிதானே? நம்மளாம் பரிசோதித்து பார்க்க வேண்டியிருக்காது. நான் இப்படி சொல்லிட்டு போகிறேன், நான் இப்போ அதெல்லாம் பரிசோதிக்கல, நீங்களே பரிசோதித்து கொள்ள வேண்டியது அவங்களை பற்றி. அதனால இந்த நம்முடைய பிறருடைய பாவங்களை நாம் மன்னிக்கிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை பெறுகிறோம். கர்த்தர் ஜெபத்தில் அதுதான் சொல்லுகிறோம், நாங்கள் பிறருடைய பாவங்களை மன்னிக்கிறது போல எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்னு சொல்கிறோமா என்ன? அது ஒரு அன்றாடம் செய்கிற ஜெபம். அது என்னுடைய பிறருடைய குற்றங்களையும் பாவங்களையும் அவருடைய மனத்தாங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியம். சரிதானே? நாலாவது என்னவென்றால், நாம் பிறருடைய பாவங்களை பிறருடைய மனத்தாங்களை மன்னிக்கவில்லை என்றால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. மன்னியாத மனத்தோடு போகிறவர்களுக்கு அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. நம் கடவுளுடைய ஆசீர்வாதம் வேண்டுமா? வேண்டும். அதொன்று. அடுத்தபடியாக இந்த ஐந்தாவது என்னவென்றால், நாம் பிறருடைய பாவங்களை மன்னிக்கவில்லை என்றால் நம்முடைய நோய்கள் குணம் ஆகாது. நாம் பிறருடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னிக்கவில்லை என்றால் நம்முடைய நோய்கள் தீராது, மாறாது. அன்பு சகோதர சகோதரிகளை, இவ்வளவு இருந்தாலே போதும். மன்னிப்பின் முக்கியத்துவத்தை நாம் இதன் வழியாக காண முடிகிறதா? முக்கியம்தானே? அது முக்கியம்தான். பாருங்கள், பல காரியங்கள் நம்ம குடும்பத்தில் மனச்சச்சரவு, இந்த மன்னிக்க மனம் இல்லாதவர்களுக்கு தான் கோபம், ஆத்திரம், சீற்றம் வருது. அதனாலே தான். ஏன்னா ஆத்திரம் அங்கே முடிக்கிட்டான் நிற்பாங்க. எனவே எந்த விதத்திலும் சண்டை போடுவது அவர் ரெடியாக இருப்பார்கள். அவை மன்னிக்கிற மனம் இருப்பவர்களுக்கு கோபம் வர்றது குறைவாக தான் இருக்கும். ஏன்னா மன்னிச்சு விடுவாங்கல்லவா. ஆனால் கோபப்படுவதற்கு ஒரு காரணமும் இருக்காது. அதனால நாம் மன்னிப்பது மிக மிக அவசியமானது என்பதை நாம் எல்லாருமே ஒவ்வொருவருமே மனதில் கொள்வோம். மன்னிக்க வேண்டும். மன்னிப்பது எப்படி? நாம் பிறரை மன்னிப்பது எப்படி? பேசாமல் இருந்தால் நாம் பேசணும்னு சகோதரி சொல்கிறாங்க. வேறு யாரெல்லாம் என்ன சொல்கிறீங்க? திரும்ப நினைக்கக்கூடாது. அது நினைக்கிற நேரத்தில் வருமே, அது தோட்டி பார்த்தா அதெல்லாம் வந்து எல்லாம் அப்படியே பெரிய ரொம்ப காரியமாக வரும், சீரியஸாக வரும். நாளாக ஆக அது வலுப்படும். அது சரியானதை சரிகட்ட முடியாது. அந்த நிலையில் வந்து சேர்கிறது. வேறு யாருக்கு என்ன சொல்ல முடியும்? எப்படி மன்னிப்பது பிறரை? நாம் மன்னிக்கிறது என்றால் அவர் ஜெபித்து அவருக்கு நன்மை செய்வது, அது ஒரு வழிதான். அது உண்டு, முக்கியமாக அதெல்லாம் உண்டு. வேறு என்ன சொல்கிறீங்க? அதாவது இந்த மன்னிக்கிறதுன்னு சொல்கிற பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த மனத்தாங்களோ வருத்தமோ முற்றிலுமே போய்விட வேண்டும். அதான் மன்னிப்பது. நினச்சி பார்த்தாலும் வரப்படாது, வந்தாலும் அதில் வேகம் இருக்காது, விஷம் இருக்காது. அப்படி செய்கிற பொழுது தான் நம்ம மன்னிப்பு ஆகும். எனவே உள்ளம் தூய்மை பெறுவதற்கு ஒரு சிறந்த உயர்ந்த வழி மன்னிப்பு தான். புரியுதா? ஆகினால பாருங்கள், நினச்சி பாருங்கள், இந்த பங்குகள் எல்லாம் இந்த ஆத்திரம் சண்டை சத்திரம் எல்லாம் வர மன்னிக்க மனம் இல்லாதனால தான் வர்றது தான். ஒரு ஆள் தப்பு செய்துவிட்டார்ல, மன்னிக்கணும். அதுபோல் குடும்பங்களில் சண்டை சத்திரம் வாரதனத்து மன்னிக்காத மனதினால தான் வருகிறது. மன்னித்தால் அதை பெருசு பண்ண மாட்டோம். எனவே நான் என்ன சொல்கிறேன், அதை பற்றி எப்படி மன்னிப்பது என்பதை பற்றி சொல்லித்தர்றேன். குறிப்பிடுவாங்க குறித்து பல பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்களும் குறிப்பிடணும், எடுத்துக்கலுங்க. இந்த ஒருத்தன் நம்ம தீங்கு செய்தால் நமக்கு என்ன வருகிறது? கோபம் வருது, மனசில் ஒரு கடுப்பு வருது, மனக்கசப்பு வருகிறது. இன்றைக்கெல்லாம் என்ன சொல்லியாச்சுன்னா உடனே போய்ட்டு என்ன செய்கிறதுக்கும் தோணுகிறது, எனது தற்கொலை தோன்றுறது. அது மன்னிக்க மனதில்லாத தான்.
தானே? சரி. ஆனால் நமக்கு வருகிற இந்த தீமையெல்லாம் நீங்குவதற்கு நான் ஒரு உதாரணம் சொல்லித்தர விரும்புகிறேன். நான் சார்ந்து சொல்லுவது தான் என்னவென்றால், இந்த மழை காலங்களில் இந்த புல்கள் எல்லாம் வளரும் இல்லை? அது இந்த மணலில் ஒரு புல்லை தூக்கி பார்த்தா என்ன வரும்? பிடுங்கி எடுத்தால் என்ன வரும்? வேர் வரும். எத்தனை வேர் இருக்கும்? நிறைய இருக்கும். நிறைய வேர் இருக்கும்ல? அதே மாதிரி தான் ஒரு ஆள் நம்ம தாக்கியாச்சானா அந்த வேதனையும் எல்லாமே வேறு விடுகிறது. எங்கே வேறு விடுகிறது? நம்ம உடலில் வேறு விடுகிறது, ஐம்புலங்களில் வேறு விடுகிறது, உள்ளத்திலே வேறு விடுகிறது, எல்லாத்திலையும் வேறு விட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த வேரெல்லாம் போகணுமானால் அது வேரெல்லாம் போக வேண்டும். போகாட்டி போனால் அப்படியே தான் இருக்கும். நிறைய பேருக்கு சின்ன பிராயத்தில் ஏற்பட்ட காயங்கள் இன்னும் மனதில் நினைச்சால் இருக்கும். அதுக்கு அர்த்தம் மன்னிக்கவில்லை என்று தான் அர்த்தம். அவ்வாறாக மன்னிக்க மனம் இல்லாட்டி போனால் அது எப்பொழுது நம் உள்ளத்தில் வேர் விட்டதோ, ஐம்புலங்கள் வேர் விட்டதோ, அல்லது எல்லாம் அங்கே ஆழமாக போனதோ, அப்பொழுது அதெல்லாம் அப்படி இருந்து நாட்பட வளர்ந்து கொண்டே மரமாகிவிடும். மரமானால் பிடுங்க முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், நான் கடவுள் முன்னாலே இருந்து ஜெபிக்க வேண்டும். அவன் சொன்னால் எப்படி ஜெபின்னு சொல்லி தர்றேன். முதலாவது ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? நான் கடவுளே, இந்த ஆள் இன்னொரு வழி உண்டு. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய வளர்ந்துட்டீங்க, சின்ன பிராயத்திலிருந்தே யார் யார் சொன்ன வருத்தங்கள் இன்னும் மனதிலே இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். இருக்குமில்ல? இருக்காதா? சின்ன பிராயத்தில் யாராவது நம்ம புண்படுத்தினா, மனதோ செய்தா, இப்போ நினச்சா வராதா? இருக்கும். எல்லாருக்கும் போகாது, உங்களுக்கு போயிட்டு போகல. ஆனால் அதனால சிலவங்கள அது இருக்கும். அது வேர் விட்டதுனால அந்த வேறு சரியாக பிடிங்கி எடுக்காட்டி வேணும், கொஞ்சம் இருந்தாலும் வரத்தான் செய்யும், நினச்சாலும் வரத்தான் செய்யும். முற்றுமே மாற வேண்டும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கடவுள் முன்னாலே இருந்து, இயேசு முன்னாலே இருந்து, கவனிங்க, இயேசு முன்னாலே இருந்து ஜெபிக்க வேண்டும். கடவுள் இயேசுவே, நான் உம்முடைய முன்னால் இருக்கேன், என் உள்ளத்தில் பல வேதனைகள்லாம் இருக்கின்றன. இந்த வேதனைகள்லாம் என் உள்ளத்தில் வேறு விட்டிருக்கிறது. அந்த வேதனைகளினாலே நான் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த வேதனை நீர் முற்றிலும் எடுத்து மாற்றும் என்ன சொல்கிற முதலாவது, ஒருவனை தாக்கினால் புண்படுத்தினால் இருக்கின்ற வேதனைகள் எல்லாம் நீர் எடுத்து மாற்றும். ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மனத்தாங்கல், அப்படி நிறைய மனத்தாங்கல் தான் ஒவ்வொன்றா பார்க்கணும். ஒவ்வொரு மனத்தாங்கலை எடுத்துக்கிட்டு, கடவுளே, இந்த செயலினால் இந்த மனுஷன் என்ன இப்படி தாறுமாறாக பேசிவிட்டார், ஒரு சொன்னால் என்ன கொன்னுபிடுன்னு சொன்னார், அல்லாட்டி போனால் வேறு என்ன செய்வேன்னு சொன்னார். அந்த இதனால் எனக்கு மனத்தாங்கல் இருக்கிறது, எனக்கு எல்லாம் குழம்பி போயிருக்கிறது, எனக்கு உள்ளம் குழம்பி போயிருக்கிறது, அது தெளிவாகவில்லை. மற்றும் இல்லை, அந்த மனிதனை பார்க்க மனிதனை நான் திரும்பிடுவேன். ஏன்னா ஐம்புலங்கள் வேலை செய்யும், இந்த மனிதனை பார்க்காது, நேரடியாக பேச வராது, மாறி இருக்கிறோம். இவ்வாறாக ஒருவர் நமக்கு செய்த தீங்கினாலே நம்ம எல்லாம் பெரிதும் குழப்பமடைந்திருக்கிறோம், பலவிதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நம்மளும் வருத்தத்தோடு இருக்கிறோம், அந்த மாதிரி கடினமாக இருக்கிறோம். இந்த இதுகளெல்லாம் நீர் முதலாக எடுத்து மாற்றிவிடும் என்று சொல்கிறோம். கடவுளால் தான் முடியும். அந்த மாதிரி வேதனைகளெல்லாம் எடுத்து மாற்றி அவரால் முடியும். அதனால் கடவுளே, இந்த வேதனை, இந்த புண்பட்டது, இந்த மாதிரி புண்பட்டதினால் ஏற்பட்ட அந்த மனத்தாங்கலி வேதனைகள்லாம் நீர் எடுத்து மாற்றிவிடும். சரிதானா? அதுதான் முதலாவது படி. கொஞ்சம் நேரம் ஜபிங்க. எல்லாம் ஒட்டுமொத்தமான காரியத்தில் ஒவ்வொரு புண்பட்ட உள்ளத்தையும் ஒவ்வொரு மனத்தாங்களையும் தனித்தனியாக எடுத்து மாற்றி விடணும். அப்போ தான் முற்றிலும் மாறும். ஏன்னா ஒவ்வொன்றும் தனித்தனி, எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக நான் கவனிக்க முடியாது. ரெண்டாவதாக, இயேசுவே, நான் அவரை என் முழு மனதோடு மன்னிக்கிறேன். இது யார்கிட்ட சொல்கிறீங்க? இயேசுகிட்ட சொல்கிறீங்க. ஏன்னா அவர் தான் நமக்கு இதில் முற்றிலும் குணமளிப்பவர், முற்றிலும் மாற்றி தருபவர். என் இயேசுவே, நான் அவரை மனதார மன்னிக்கிறேன். அப்படித்தானே? சொல்லுங்க பார்ப்போம். நான் அவரை முதலாவது என்ன சொல்லுங்க? அதுக்கு முன்னால் முதலாவது சொன்னது, ஆண்டவரே, அவர் இந்த மாதிரி என்னை புண்படுத்தியதால் ஏற்பட்ட பாதிப்புகளை, தீமைகளை முற்றிலும் என்னிடமிருந்து எடுத்து மாற்றும். அது சொல்லணும். நம்ம அந்த பாதிப்போடு வாழ முடியாது. எனக்கு இந்த மாதிரி வாழ முடியாது, முற்றிலும் எடுத்து மாற்றும். ரெண்டாவது என்ன? நான் மனதார அவனை மன்னிக்கிறேன். மூணாவது என்ன? அவர்கிட்ட கேட்குறோம், கடவுளே, நீரும்
அவரை முழுமையாக மன்னிக்க வேண்டும். அவருக்காக ஜெபிக்கிறோம். ஏன்னா மனத்தாங்கள் கொடுத்தவர்களுக்காக ஜெபிப்பது பிடித்தான். கடவுளே நீரும் அந்த மனிதரை முழுமையாக முற்றிலும் மன்னிக்க வேண்டும். சரிதானா? மூணு ஞாபகத்தில் இருக்குமா? நாலாவது என்றால் அவர் என்ன பெரிய குற்றம் செய்திருந்தாலும் அவரை அந்த குற்றத்திற்காக தண்டிக்கவே கூடாது. அவர் எவ்வளோ பெரிய குற்றம் செய்திருந்தாலும் அவரை நீர் தண்டிக்கவே கூடாது. குற்றம் செய்தால் பாவஞ்ச தண்டனை இருக்குல்ல. ஆனால் இந்த மனிதனை எனக்கு இந்த மாதிரி தீங்கு செய்த மனிதனை ஒருபோதும் தண்டிக்கவே கூடாது என்று ஜெபிக்கணும். தெரியுதா? பாருங்க, இன்னும் இதில் என்ன முக்கியம் என்னென்னா, நம்ம எல்லாம் புண்படுத்தினவர்கள்லாம் ஒரு இறந்து போயிருப்பாங்க. இறந்து போயிருந்தாலும் நம்ம உள்ளத்தில் காயம் அந்த மாதிரி அவர்களுக்கு இதை மாதிரி செய்யலாம், தண்டிக்கக்கூடாது. மாறாக அவர் மேல் உம்முடைய அன்பை பொழிந்து, 5வது பொழிந்து அவரை ஆசீர்வதிக்க வேண்டும், அவரை வாழ வைக்க வேண்டும். அதை நான் கண்ணார பார்க்க வேண்டும். புரியுதா? என்ன சொல்லுங்க, தெரியுமா? அவரை உம்முடைய அன்பால் நிரப்ப வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், அதை நான் கண்ணால் பார்க்கணும். அப்படி செய்கிற பொழுது நம்முடைய மனத்தாங்கள் தானே இருந்த இடம் தெரியாமலே போய்விடும். ஏன்னா நம்முடைய பகைவர்களுக்காக நம்பிக்கிறோம். பகைவர்களுக்காக ஜெபிங்கள்னு சொன்னார். இதுதான் பகைவர்கள். இப்படிப்பட்டவர்கள் ஜெபிக்கிற பொழுது நம்ம உள்ளத்திலிருந்து அனைத்து தீமைகளும், நமக்கு விரோதமாக செய்த குற்றங்களால் ஏற்பட்ட பாதிப்புகளும் எல்லாமே முற்றிலும் நம்ம விட்டு மாறி போய் விடுகிறது. சரிதானா? இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லுகிறோம். திருப்பலி வருகிற நேரத்தில் நாம் சொல்லுகிறோம். அதுபோல் பூசைக்கு அந்த மனசா வழிபாடு ஒன்று இருக்கிறது. தினமும் ஒரு நேரமாக செய்து பழகணும். தூங்க வரதுனால இன்றைக்கி நான் செய்த காரியங்கள்லாம் யார் யாரை மனத்தால் தந்திருக்காங்க, யாரெல்லாம் நம்மை எதிர்த்துருக்காங்க, நம்மை சில பேர் யாராவது ஏசி விட்டா வருத்தம் தந்து விட்டால் அது நினச்சிட்டு படுக்கையில் தூக்கம் வருமா? வராது. அது பேர் நினச்சிட்டே இருப்போம். நினைக்கிற பல யோசனை வந்துட்டு, யோசனைலாம் தாரதெல்லாம் யார்? சாத்தான். நீங்கள் சாத்தான் கையிலேயே நீங்கள் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால நாம் எப்பொழுதுமே தூங்க போகிறதுக்கு முன்னால் எல்லாரையும் மன்னித்து விட்டு தான் போக வேண்டும். சாத்தான் உதவி நமக்கு தேவையில்லை, வேண்டாம். எனவே முற்றிலும் மன்னித்து அவர்கள் புது வாழ்வை கடவுள் கொடுக்க வேண்டும், அவளை வாழ வைக்க வேண்டும், அதை நான் பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு போக வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது அந்த மனிதனை காணும்போது திரும்பி போக தோணுமா? தோணாது. பேச தோணுமா? பேச தோணும், பேச வேண்டும். ஆனால் இதெல்லாம் அந்த மனுஷன் பேச மாட்டார், அது நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த மனுஷன் பேசாட்டினா அவர் குற்றம், அவரும் குற்றத்தில் விடுதலை பெற வேண்டும். ஆனால் நாம் அதை நிச்சயமாக அதை பெருசுப்படுத்தாமல் அவரிடத்தில் பேசவும் வேண்டும். நாம் பேசின அவங்க பேச மாட்டாங்களேன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவோம். அப்படிலாம் இருக்குல்ல. நம்ம பேசுகிற பொழுது அவர்கள் நம்ம இடத்துல பேசுவதில்லை என்று சொன்னால் திரும்ப பேச தோணுமா? நம்ம பேசுகிற பதில் சொல்லாட்டி போனால், அதில் நம்மளோட அன்போடு அவங்களும் பேசாட்டி போனால் நம்ம பேச வருமா? அதை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடாது. நீங்கள் திரும்பவும் பேச வேண்டும். ஏன்னா அவர் பேசாட்டி போனால் அது உங்கள் குற்றமா அவர் குற்றமா? நீங்கள் அதை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? அவருக்காக நான் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்தின் வழியாக நீங்கள் போய் பேசுகிற பொழுது நிச்சயமாக அவரோடு உங்களோட பேசுவார். ஏன்னா அவர் மனம் மாறி இருக்கு, கடவுள் மாற்றுவார். அவர் நல்ல வாழ்க்கையை வாழ்வதை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். அதனால் மனதில் வைராக்கியம் வைத்து, மனதில் பரிதமான வேதனைகளை வைத்துக்கொண்டு பழிவாங்க எண்ணத்தோடையோ போகவே கூடாது. எப்பொழுதுமே மன்னிக்கும் மனதோடு தான், மன்னித்த பின் தான் நான் தூங்கவே செல்ல வேண்டும். செய்வீங்களா? இதனால் என்ன வருகிறது? நம்முடைய உள்ளத்துக்கு ஒரு அமைதி வருகிறது, சமாதானம் வருகிறது. நம்முடைய ஜெபத்தை கடவுள் கேட்பார், நம்முடைய காணிக்கைகளை ஏற்பார், அவர் நம்முடைய குற்றங்களையும் பாவங்களை மன்னிப்பார். திரும்ப நம்முடைய அவருடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நம்ம இன்னும் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுபோல் நமக்கு எதிர்க்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவரை வாழ வைப்பார். அன்பு சகோதர சகோதரிகளே, இது சாதாரண மனிதர்களுக்கு, அதாவது மீட்படைய வேண்டும் என்று ஆவல் இல்லாத மக்களுக்கு இது மடமை. அது என்ன சொல்கிறதுன்னா தவறான போக்கு, இதெல்லாம் சரியில்லை என்று சொல்லுவோம். ஆனால் மீட்படைகிற மக்களுக்கு இதுதான் கடவுள் வருகின்ற ஞானம். கடவுள் விண்ணகத்தை அடைவதற்கு ஒரு வழி, கடவுள் திட்டத்தின் வழி வந்த ஒரு ஞானம். இது ஞானம் வேண்டும் வேண்டும் என்று கேட்குறோம் அல்லவா? இதுதான் ஞானம். மோட்சத்தை அடைவதற்கு அவர் காட்டின வழி இதுதான், மன்னிப்பு. எனவே இயேசு செய்து நம் முன்மாதிரியாக இருந்தார், அவர் மன்னித்தார். அதுபோல் நாமும் பிறரை எல்லாரையுமே மன்னிக்க வேண்டும். ஒருவர் முதலாக பாக்கி இல்லாமல் மன்னிக்க வேண்டும்.
இவ்வாறு மன்னித்து பொழுது கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார் அல்லவா? முழுமையாக மன்னிப்பார். நமக்கு எதிராக நம்மிடத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பது வாய்ப்பு இருக்கிறது. இது கடவுளுடைய திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். கடவுள் இந்த மாதிரி சொல்லி தந்த வழியை கடைபிடிக்கிற பொழுது அவர் நமக்கு பல்வேறு நன்மைகளை ஆசீர்வாதம் தருவார். கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் சொன்னதை செய்வார் என்று சொன்னேன். அதே போல் இந்த மாதிரி நல்ல காரியங்களை செய்து நமக்கு ஒரு புது வாழ்வு, நல்லதொரு வாழ்வை கடவுள் தருவார் என்று சொல்லி நாம் எல்லாரும் மன்னிக்க மனதோடு நாம் வாழ வேண்டும், மன்னிக்க வேண்டும். அது அன்றாடம் செய்கின்ற ஒன்று. இந்த மட்டுமே நேரம் கிடைக்கிற பொழுது தமிழ் வீட்டில் இருந்தாலும் சரி அமைதியாக இருந்து நமக்கு எதிராக செய்த குற்றங்களை எல்லாம் நினைத்தில் கொண்டு ஒவ்வொரு குற்றங்களாக நாம் கடவுளினால் கொண்டு வந்து அவரை ஒவ்வொருத்தரையும் மன்னிக்க வேண்டும் என்பதை தான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கடவுள் தருகின்ற இந்த ஞானத்தை, அறிவை, மேலான ஆற்றலை மறந்து விடாதீர்கள். கடவுள் நிச்சயமாக நம்முடைய வாழ்வை மேம்படுத்துவார். அவர் நமக்கு பெரிய சம்பாவனை தருவார். கிறிஸ்துவுக்கே புகழ், கிறிஸ்துவுக்கே நன்றி, மரியே வாழ்க. Hallelujah. Hallelujah. Today we are going to study about a character named Elijah. இன்று நாம் ஒரு நபரை பற்றி கற்றுக்கொள்ள போகின்றோம். அவரது பெயர் எலியா. And we are going to study his lifestyle and see in our lives, do we operate by the same lifestyle, and if not, let us change and become like Elijah. இன்று நாம் அவருடைய வாழ்க்கை முறை, அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பதை கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க போகின்றோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, அந்த எலியாவுடைய வாழ்க்கை முறைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா என்பதை நாம் ஆராய்ந்து நம்மையே சோதித்து நாம் அறிந்து கொள்ள போகின்றோம். How many of you remember that Elijah challenged and won battles? எத்தனை பேருக்கு தெரியும் எலியா சவால் செய்து போர்களை அவர் மேற்கொண்டார்? So do you want to win battles in your life? உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் சந்திக்கின்ற போராட்டங்களில் உங்களுக்கு வெற்றி வேண்டுமா, வெற்றி பெறணுமா? Okay, let's close our eyes and ask God. நம்ம எல்லாரும் இப்போ கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த வல்லமைக்காக ஜெபிப்போம். Loving and sweet Father God, in the name of Jesus we ask you. அன்பான தந்தையே, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நாங்கள் உம்மை நோக்கி கேட்கின்றோம். Help us to go deeper and deeper in your word. உம்முடைய வார்த்தையில் நாங்கள் இன்னும் அதிக ஆழத்திற்குள் கடந்து செல்லும்படியாக Reveal to us the secrets of your kingdom. நீர் உம்முடைய அரசின் ரகசியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக. Lord, the word of God says Elijah was a man just like us. ஆண்டவரே, உம்முடைய இறைவார்த்தை சொல்கின்றது எலியா எங்களைப் போல ஒரு சாதாரண மனிதராக இருந்தார் என்று. Yet the battles that he won has made a mark that no demon can ever erase it. ஆனால் அவரது வாழ்க்கையில் அவர் பெற்ற வெற்றிகளை நோக்கும்போது எந்த தீய சக்திகளும் அவரை மேற்கொள்ள முடியவில்லை என்று நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். As we listen to his lifestyle, encourage us and edify us to develop that same kind of lifestyle in our lives. நாங்கள் அவருடைய வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்ளும் பொழுது எங்களது வாழ்க்கை முறையை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அதில் என்னென்ன மாற்றங்கள் நாங்கள் செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்து அவரை போல வெற்றி வீரராக மாற்ற எங்களை நீர் ஆசீர்வதியும். Loving Father, make us fearless and bold like Elijah. ஆண்டவரே, நீர் எங்களை தைரியமாக எந்த விதமான கோழைத்தனமும் இல்லாமல் பயம் இல்லாமல் எலியாவை போல நாங்கள் வாழச் செய்யும். We ask you this believing in faith that you have answered our prayer in Jesus name. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை நீர் எங்களுக்காக கேட்கின்றீர், பதிலளிக்கின்றீர் என்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். Amen. ஆமென். Amen. ஆமென். Okay, let's quickly go to 1 Kings chapter 17 verse 1. 1 அரசராகமம் 17வது அதிகாரம் 1வது இறைவசனம். And Elijah the Tishbite, who was of the inhabitants of Gilead, said unto Ahab, As the Lord God of Israel lives, before whom I stand, there shall not be dew nor rain these years,
but according to my word. கிளையாதில் குடியிருந்த திஸ்பே ஊரை சார்ந்த எலியா ஆகாபு அரசனிடம், நான் பணியும் இஸ்ரவேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினாலன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். And the word of the Lord came unto Elijah, saying, Get thee hence and turn thee eastward, and hide thyself by the brook Cherith, that is before Jordan. பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது, இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாக போய் யோர்தானுக்கு அப்பாலுள்ள கெரீத்து ஓடையருகில் ஒளிந்து கொள். And it shall be that you shall drink of the brook, and I have commanded the ravens to feed you there. அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள், அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றேன். So Elijah went and did according to the word of the Lord, for he went and dwelt by the brook Cherith, that is before Jordan. அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று யோர்தானுக்கு அப்பாலில் இருந்த கெரீத்து ஓடை அருகில் தங்கியிருந்தார். And the ravens brought him bread and flesh in the morning, and bread and flesh in the evening, and he drank of the brook. காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார். And it came to pass after a while that the brook dried up, because there had been no rain in the land. நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால் சில நாட்களில் அந்த ஓடையும் வற்றி போனது. Praise the Lord. Praise the Lord. When you look at verse number 1, suddenly the Bible introduces a man named Elijah. No background of his parents or anything is given about Elijah. நீங்கள் இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தை கேட்டீர்கள். அங்கு எலியா என்ற ஒரு மனிதர் திடீரென்று அறிமுகப்படுத்தப்படுகின்றார். ஆனால் அந்த மனிதருக்கு எந்த முகவரியும் இல்லை. அவருடைய பின்புலம், அவருடைய தாய் யார், தகப்பன் யார், எந்த பின்புலமும் அங்கு கொடுக்கப்படவில்லை. Nowhere in the Bible do you find the details of his parents or anything. இந்த பைபிளிலே வேறு எந்த பகுதியிலும் எலியாவுடைய முகவரியை பற்றி, அவருடைய பெற்றோரை பற்றி எதுவுமே கொடுக்கப்படவில்லை. But praise God, yet you find Elijah has been put as a center of attention. ஆனால் நீங்கள் பாருங்கள், இப்படி ஒரு முகவரி இல்லாத ஒருவரை எல்லாருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையிலே மத்தியிலே நடுமுகத்திலே அவர் வைக்கப்பட்டிருக்கின்றார். There are so many people in Israel, their name is not written, but Elijah's name is written. எவ்வளவோ இஸ்ரேல் குலத்தில் உள்ளவர்கள் இருந்தார்கள், அவர்களது பெயரெல்லாம் இவ்வாறு எழுதப்படவில்லை. ஆனால் எலியாவின் பெயர் இங்கு எழுதப்பட்டுள்ளது. What is the reason? அதற்கு காரணம் என்ன? Many a times you come into these thoughts come into your mind. Oh, I am not born in this family, I am not born in that family, and that is why my life is a misery. நிறைய நேரங்களிலே உங்கள் சிந்தனையில் இப்படி வரலாம், நான் அந்த குடும்பத்தில் பிறந்திருந்திருக்க கூடாதா, இந்த குடும்பத்தில் பிறந்திருந்திருக்க கூடாதா, அப்படி இருந்தால் நான் எப்படி இருந்திருப்பேன் போன்ற சிந்தனைகள் உங்களுக்கு வரலாம். But the word of God teaches us ஆனால் இறைவார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது that the family and all those things are not involved. What made Elijah great was that he heard the word of God. இங்கு எலியாவிற்கு இப்படி எந்த விதமான ஒரு பின்புலமும் பெற்றோரை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ இல்லாது இருந்தாலும் அவருக்கு ஆண்டவருடைய வாக்கு அருளப்பட்டது. அதுதான் மிகவும் முக்கியமானது. Praise God. Praise the Lord. So you might be nobody in the city or in the village, but the moment you start hearing the voice of God or the word of God,
your life after that becomes completely different. நீங்கள் ஒரு கிராமத்திலே ஒருவரையும் சாராமல் இருந்திருக்கலாம், ஒரு நகரத்திலே ஒருவரும் தெரியாத ஒருவராக இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்போது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தீர்களோ அப்போது நீங்கள் மிகவும் முக்கியமானவராக நீங்கள் மாறுகின்றீர்கள். Praise the Lord. Praise the Lord. But what made Elijah a great man of God is that he received the word of God. ஆனால் எலியா எவ்வாறு ஒரு பெரிய கடவுளின் மனிதராக அவர் மாறினார் என்றால் அவருக்கு ஆண்டவருடைய வாக்கு அருளப்பட்டது. So if you want to become great in the kingdom of God, you must hear the word of God. எனவே ஆண்டவருடைய அரசில் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவருடைய வாக்கை கேட்க வேண்டும். So once you start hearing the word of God, then you will begin to hear the word from God. நீங்கள் ஒரு முறை ஆண்டவருடைய வாக்கை நீங்கள் கேட்க ஆரம்பித்தால் நீங்கள் ஆண்டவரிடமிருந்து வார்த்தையை கேட்பீர்கள். Praise God. Praise the Lord. So when you open the Bible and begin to meditate on the word of God, you are first receiving the word of God, then God will begin to speak to you and you will get the word from God. நீங்கள் பைபிளை திறந்து இறை வார்த்தையை நீங்கள் வாசித்து அதை நீங்கள் தியானம் செய்ய ஆரம்பித்தீர்கள் என்றால் அதன் பின்பு ஆண்டவரே உங்களிடம் பேசுவார். We have more advantage than Elijah because because we have the word of healing, we have the word of deliverance, we have the word of protection, we have the word of baptism, we have the word of anointing, we have the word of prosperity. All this is in the Bible. நாம் எலியாவை காட்டிலும் மிகவும் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் நமக்கு இறைவார்த்தை எத்தனையோ வழிகளில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குணமளித்தலுக்கு இறைவார்த்தை, நம்முடைய பாதுகாப்புக்கு இறைவார்த்தை, நம்முடைய மன்னிப்புக்கு இறைவார்த்தை, நாம் செழுமையான வாழ்வு வாழ்வதற்கு இறைவார்த்தை, நாம் ஆவியிலே அபிஷேகம் செய்வதற்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு இறைவார்த்தை, நாம் அமைதியாக வாழ்வதற்கு இறைவார்த்தை, வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு இறைவார்த்தை, பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்கு இறைவார்த்தை. இவ்வாறு நாம் அவரை காட்டிலும் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் இந்த இறைவார்த்தை நமக்கு தரப்பட்டுள்ளது. Praise God. Praise the Lord. The only difference is Elijah had the word and he knew that he had the word from God and therefore he fearlessly spoke the word. ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் எலியாவுக்கு இந்த வார்த்தை ஆண்டவரிடமிருந்துதான் தான் அதை பெற்றுக்கொள்கின்றோம் என்ற நம்பிக்கை இருந்தது. எனவே ஆண்டவரிடமிருந்து அவர் வார்த்தையை பெற்றுக்கொண்டவுடன் அந்த வார்த்தையை அவர் துணிச்சலாக அவர் பேசினார். அதுதான் வேறுபாடு. Praise the Lord. Praise the Lord. When Elijah knew that he had a word from God, he was so fearless and bold that he went to the top person in the nation and spoke God's word to him. எலியாவிற்கு இந்த வார்த்தை ஆண்டவரிடமிருந்து தான் வந்தது என்பதை அவர் உணர்ந்தவுடன் அவருக்கு இருந்த எல்லா பயம் அவரை விட்டு நீங்கியது. அவர் துணிச்சலோடு ஒரு வீரனை போல அந்த அரசில் இருந்த மிகப்பெரிய அதிகாரிகளிடம் சென்று அவர் துணிச்சலோடு பேசினார். ஆண்டவருடைய வார்த்தை அவர் என்ன சொன்னார் என்பதை அவர் எடுத்து கூறினார். If you see the life of Elijah, he was a powerful intercessor. நீங்கள் எலியாவுடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் அவர் ஒரு வல்லமை மிக்க பரிந்துரையாளர். He wanted God to move on his behalf. ஆண்டவர் அவர் சார்பாக கடந்து வர வேண்டும் என்று விரும்பினார். When he received that word from God, he went and boldly spoke before that incident could come into manifestation. அவர் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டதும் துணிச்சலோடு அவர் அந்த வார்த்தையை சென்று பேசினார். அந்த வார்த்தை வெளிப்பாடாக தெரிவுகளாக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் துணிந்து பேசினார். Many people pray and want God to move, but they only stand in the same place and they do not move.
அநேகம் பேர் ஆண்டவர் தங்களிடத்திலே அவருடைய வார்த்தையும் அவரும் கடந்து வர வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அவர் வருகின்றார். ஆனால் அப்படியாக கேட்டு அவர்கள் அசைவதே கிடையாது. அவர்கள் அதே இடத்திலேயே நின்று கொண்டிருக்கின்றார்கள். They will pray about it but not move into action. அவர்கள் அதற்காக ஜெபிப்பார்கள், ஆனால் அதை அவர்கள் செயல்படுத்துவதே இல்லை. Looking at Elijah, he spoke the word from God and signs and wonders followed him. ஆனால் எலியா அப்படியல்ல. இறை வார்த்தையை பெற்றுக்கொண்ட பின் துணிச்சலோடு சென்று பேசினார். எனவே அவர் பேசியதற்கு பின்னால் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் அற்புதங்களும் நடந்தன. Praise the Lord. Praise the Lord. When you speak it with confidence and you intercede and you go and speak it out, that's when God moves, and that is how it works. நீங்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை விசுவசித்து அதை நம்பிக்கையோடு நீங்கள் அதை பேசும்போது அங்கே வெளிப்பாடுகள் தோன்றுகின்றன. எனவே அப்படித்தான் ஆண்டவர் நம் சார்பாக அவர் கடந்து வருகின்றார். Elijah spoke the word and told the king, listen king, from now on it shall not rain according to my word. அவர் அரசனை சென்று சந்தித்து அவரிடம் சொன்னார், அரசே, நான் சொல்வதை கேளும். இப்போது இருந்து இங்கு மழை பெய்ய போவதில்லை. அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு என்று துணிச்சலாக சொன்னார். He spoke it before that incident could occur. அவர் அந்த நிகழ்வு ஏற்படுவதற்கு முன்னாலேயே நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை பேசினார். Hallelujah. Hallelujah. And because Elijah prophesied in advance, when that incident happened, people began to recognize that truly he is a man of God, truly he is a prophet of God, and truly God speaks through him. அந்த நிகழ்வு ஏற்படுவதற்கு முன்னாலேயே எலியா இறைவாக்கு உரைத்தார். அவ்வாறு இறைவாக்கு உரைத்த பின் அந்த நிகழ்வு ஏற்பட்டது. மழை பெய்யாமல் போயிற்று. அப்போது மக்கள் உணர்ந்து கொண்டார்கள், ஆம், இவர் ஒரு இறைவாக்கினர், ஆம், இவர் ஒரு கடவுளின் மனிதர், இவர் சொல்வது ஆண்டவரது வார்த்தை தான் என்று நம்பினார்கள். Praise the Lord. Praise the Lord. This morning at about 5:30, இன்று காலையிலே 5:30 மணி இருக்கும். Brother Brito came and gave me tea to drink. காலையில் 5:30 மணிக்கு சகோதரர் பிரிட்டோ வந்து என்னை எழுப்பி டீ கொடுத்தாங்க. And I was sharing with him how prayer can change situations in our life. அப்போது நான் அவரோடு பகிர்ந்து கொண்டேன், எவ்வாறு ஜெபம் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றுகின்றது என்பதை பகிர்ந்து கொண்டேன். And I was sharing with him how when you take the promise of God and you start praying on those promises of God, everything in the spiritual realm begins to move on your behalf. அப்போது நான் அவரிடத்தில் சொன்னேன், நாம் எவ்வாறு வாக்குறுதிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த வாக்குறுதிகளை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் விசுவாசத்தோடு அந்த வாக்குறுதிகளை வைத்து நாம் ஜெபிக்கும் போது ஆவிக்குரிய அந்த உலகிலே பலவிதமான மாற்றங்கள் அந்த ஆவிக்குரிய எல்லையிலே ஏற்பட்டு நாம் ஜெபிக்கின்ற வாக்குறுதிகள் நமக்கு நிறைவேறும் என்று நாம் பேசிக்கொண்டிருந்தேன். So I told him this morning that we had ordered for 2000 chairs and I have to make the payment this week. அப்போது நான் சொன்னேன், நான் எங்களுடைய சென்டருக்கு தேவையான 2000 சேர்களை ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அந்த சேர்களுக்கு தேவையான பணத்தை எனக்கு நான் அதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். 2000 chairs is a very small amount. 2000 சேர்களுக்குள்ள பணம் வந்து கொஞ்சம் குறைவானது தான், அப்படிதானே? Praise the Lord. Praise the Lord. And I was sharing with him and I said how God has blessed me with boys in the rehab center who were once alcoholics and drug addicts, and today these are the people who pray for 3 to 4 hours with the gift of tongue, with the promises of God, and gets our bills paid. அப்போது நான் சொன்னேன், அந்த மறுவாழ்வு இல்லத்திலே இருக்கக்கூடிய அநேகம் ஆட்கள், அதாவது பையங்க இருக்கிறாங்க அங்கே, அந்த இளைஞர்கள் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள், குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர்கள். ஆனால் அவர்கள் இப்போது என்ன செய்கின்றார்கள் என்றால், அவர்கள் இறை வார்த்தையை வைத்து அவர்கள் ஜெபிக்கின்றார்கள், பரிந்துரை ஜெபம் செய்கின்றார்கள், இறைவாக்கு உரைக்கின்றார்கள். இவ்வாறு ஆண்டவரிடத்திலே அவர்கள் ஜெபித்து அவர்கள் நான்
செலுத்த வேண்டிய இந்த தொகையை செலுத்தும்படியாக பரிந்துரை செய்து ஜெபிக்கின்ற ஜெப வீரர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னேன். And I was sharing with him, when you put your faith and confidence in God's word, how beautifully the power of God begins to move. அப்போது நான் சொன்னேன், ஆண்டவருடைய வாக்குறுதியில் நீங்கள் நம்பிக்கை வைத்து அந்த வல்லமையை உணர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் போது எவ்வாறு அந்த வாக்குறுதிகள் நிறைவேறுகின்றன என்று சொன்னேன். And I was explaining to him that from the month of May, when this center will open up, 3,000 people will come. Their food, their stay, their expenditure, everything is going to increase and everything will be done free. அப்போது நான் சொன்னேன், மே மாதத்தில் இருந்து அந்த சென்டரை நாங்கள் திறக்க இருக்கின்றோம். 3000 மக்கள் அங்கே வரப்போகின்றார்கள். அவர்கள் அங்கு வந்து அவர்கள் தங்குவதற்கு, அவர்களுக்குரிய உணவு, அவர்களுக்குள்ள தேவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் இலவசமாக கொடுக்க வேண்டும். அந்த சென்டர், அந்த மறுவாழ்வு இல்லம் அவ்வாறு துவங்கி செயல்பட போகின்றது என்று சொன்னேன். And I was sharing with him that now so many people will be employed, their salaries will have to be given. அப்போது நான் மீண்டும் அங்கு அநேகம் பேர் வேலைக்கு பணி செய்வதற்கு வேலை செய்வதற்கு அமர்த்தப்படுவார்கள். அவ்வாறு அந்த வேலை செய்கின்றவர்களுக்கும் நான் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுவும் ஒரு தேவை என்று சொன்னேன். Me, how much money you got? I don't have money. இப்போ நீங்கள் என்னை பார்த்து கேட்டிங்கன்னா, இப்படி நீங்கள் சொல்கிறீங்களே இவ்வளோ செலவுக்கு உங்கள் கையில் எவ்வளவு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கையில் ஒன்றும் இல்லை. But praise God, I have the word of God with me. ஆனால் ஆண்டவருடைய வாக்குறுதி என்னிடம் இருக்கின்றது என்று சொன்னேன். And from the word of God, I will get word from God. அந்த இறை வார்த்தையில் இருந்து நான் ஆண்டவருடைய வாக்கை நான் பெற்றுக்கொள்வேன், ஆண்டவரிடமிருந்து வாக்கை பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னேன். And I think it was at 6 o'clock I spoke to you. 6 o'clock in the morning I said, I don't know how I'm going to make the payment, but I am 100% sure the payment will be made. 6 மணிக்கு இவ்வாறு நான் அவரோடு பேசிக்கொண்டிருந்தேன், எப்படி இந்த இவ்வளோ பெரிய செலவெல்லாம் நான் மேற்கொள்ள போகிறேன் என்று. ஆனால் எனக்கு தெரியும், நிச்சயமாக அந்த செலவுகளை எல்லாம் நானே மேற்கொள்ள போகின்றேன், அந்த செலவுகளை செய்ய போகின்றேன் என்று எனக்கு உறுதியாக தெரியும், 100% தெரியும். How am I so sure? எப்படி எனக்கு அப்படி நிச்சயமாக தெரியும்? It is so easy. இது ரொம்ப எளிதானது. If I have the word of God, ஆண்டவருடைய வாக்குறுதி எனக்குள் இருந்தால், and I am doing what the word of God says, அந்த வாக்குறுதி என்ன சொல்கின்றதோ அதை நான் செயல்படுத்தினால், and every day I am pouring out and giving out to others, ஒவ்வொரு நாளும் நான் மற்றவர்களோடு நான் பகிர்ந்து கொண்டே இருந்தால், then God's word says it will multiply and come back to me. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது, எந்த அளவையால் அளப்பீர்களோ அதற்கும் மேலாக அமுக்கி குலுக்கி சருந்து விடும்படி உங்கள் மடியில் போடுவார்கள் என்று சொன்னதற்கேற்ப அது பெருகி பெருகி உங்களிடம் வந்து சேரும் என்று இறை வார்த்தை சொல்கின்றது. And 6:30 in the morning I got an SMS, the check of 5 lakhs has come in the account. 6:30 மணிக்கு எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, மெயில் வந்தது. அதில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், எனக்கு தேவையான அந்த 5 லட்சம் அங்கு பேமெண்ட்டுக்கு தேவையானது வந்தாச்சு அப்படின்னு எனக்கு ஒரு செய்தி வந்தது. பிரைஸ் தி லார்ட். கை தட்ட வேண்டாமா? ஆண்டவருடைய வாக்குறுதி எவ்வளவு வல்லமையானது. I am talking to you with my own lifestyle. That's how we live. நான் என்னுடைய வாழ்க்கை, அந்த நடைமுறை வாழ்க்கை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன், நாங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி. When you pray with the promise of God, there is so much of power that the spiritual realm opens up. நீங்கள் ஆண்டவருடைய வாக்குறுதியை வைத்து அதிலே விசுவாசம் வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த வாக்குறுதிக்கு எவ்வளவு வல்லமை இருக்கின்றது என்பதை உணர்ந்து ஜெபிக்கும் போது அங்கு ஆவிக்குரிய எல்லையானது திறக்கப்படுகின்றது. அங்கிருந்து உங்களுக்கு நீங்கள் தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆசீர்வதிக்கப்படுகின்றீர்கள். We must be bold and confident when we have the word of God, and then we get the word from God, and you have to speak it out before it is manifested. ஆண்டவருடைய வாக்குறுதியை, அந்த வாக்குறுதி எவ்வளவு வல்லமை உள்ளது, அந்த வாக்குறுதி எவ்வளவு நிறைவேறக்கூடியது என்ற அந்த நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் அத்தகைய ஒரு நம்பிக்கையோடு அந்த வாக்குறுதியை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது ஆவிக்குரிய எல்லை திறக்கப்பட்டு அந்த வாக்குறுதி உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக நிறைவேறுகின்றது.
அப்போது நீங்கள் முதலில் வாக்குறுதியை நம்பிக்கையோடு அதற்கு வல்லமை உண்டு என்ற விசுவாசத்தோடு நீங்கள் வைத்து ஜெபிக்கின்றீர்கள். பின்பு உங்களுக்கு ஆண்டவரிடம் இருந்து வாக்கு வருகின்றது. வாக்குறுதியை வைத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு அவரது வாக்கை தருகின்றார். பின்பு அந்த ஆண்டவருடைய அந்த வாக்கை உங்கள் நாவினால் நீங்கள் அதை விசுவசித்து உங்கள் நாவினால் அதை அறிக்கையிடும் போது அந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கின்றீர்கள். புரியுதா? முதல்ல வாக்குறுதி, அதன் மேல் விசுவாசம், அதன் வல்லமையின் மேல் விசுவாசம், அதை வைத்து ஜெபிக்கணும். அவ்வாறு ஜெபிக்கும் போது ஆவிக்குரிய உலகிலிருந்து உங்களுக்கு அது திறக்கப்பட்டு அந்த வாக்குறுதி நிறைவேறுவதற்கான ஆசீர்வாதம் கிடைக்கும். பின்பு உங்களுக்கு ஆண்டவரிடம் இருந்து வாக்கு கிடைக்கும். ஆண்டவர் பேசுவார். அவர் பேசியதை துணிச்சலோடு விசுவாசத்தோடு நாவினால் அறிக்கையிட்டால் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். புரிஞ்சுதா? 2 times. Good. I'm happy about it. Praise God. Praise the Lord. Hallelujah. 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 Now, every person sitting here is praying for protection. இங்க இருக்கிற எல்லாரும் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறீங்க. God protect me. ஆண்டவரே என்னை பாதுகாத்துக்கொள்ளும். God provide for me. ஆண்டவரே எனக்கு தேவையானதெல்லாம் தாரும். But please look into that scripture, verse 3. ஆனால் இங்கு இந்த 17வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை நீங்க பாருங்க. The protection from God and the provision from God in Elijah's life came only after he declared the word from God to the king. எலியாவுக்கு அவருக்கு தேவையான பாதுகாப்பு எப்போது கிடைத்தது என்றால் ஆண்டவரிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்ட வாக்கை, அந்த வாக்கு நிறைவேறும் முன்னாலேயே அரசனிடம் சென்று அவர் துணிச்சலாக சொன்ன பின்புதான் நிறைவேறியது. Hallelujah. Hallelujah. We do not want to declare the word out of our mouth, but we want protection and provision from God. ஆண்டவருடைய வார்த்தையை வாயை திறந்து அறிக்கையிடுவதற்கோ பேசுவதற்கோ நமக்கு விருப்பமில்லை. ஆனால் ஆண்டவரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு வேண்டும், எனக்கு தேவையானது எல்லாம் வேண்டும் என்று மட்டும் நமக்கு கேட்க தெரியும். சரியா? 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 And when God declared that it's not going to rain, he did not know how God is going to protect him. He did not know how God is going to provide him. He knew nothing, but yet he went and declared the word from God. ஆண்டவரிடமிருந்து வாக்கை பெற்றுக்கொண்ட எலியா மழை பெய்யாது என்ற அந்த ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கை அரசன் முன் போய் துணிச்சலோடு எடுத்து சொன்னார். மழை பெய்யாது என்பதை கண்ணால் பார்ப்பதற்கு முன்னாலேயே அவருக்கு இனிமேல் என்ன நடக்கும், அவருக்கு பாதுகாப்பு கிடைக்குமா, அவருக்கு தேவையான எல்லாம் கிடைக்குமா என்பது பற்றி அவருக்கு கவலையே இல்லை. ஆனால் ஆண்டவரிடமிருந்து தான் பெற்றுக்கொண்ட வாக்கை விசுவசித்து அதன் வல்லமையை உணர்ந்து நம்பிக்கையோடு அரசன் முன்னால் சென்று அதை வாயை திறந்து அறிக்கையிட்டார். How many times in your mind that question comes, what is going to happen to me? How is God going to take care of me? எத்தனை முறை How is நமக்கு God going to provide for me? எத்தனை முறை நமக்குள் இந்த சிந்தனை வருகின்றது, எப்படி ஆண்டவர் என்னை பாதுகாக்க போகிறார், என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ, எனக்கு என்ன நடக்குமோ ஓன்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்கின்றோம். Did Elijah ask all that? எலியா இதெல்லாம் போய் கேட்டுட்டு இருந்தார் ஆண்டவர்கிட்ட. He himself did not know it. அவருக்கே தெரியாது அவருக்கு என்ன நடக்கும்னு. But he had to be faithful to declare the word from God to the king. ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட வாக்கை அரசனுக்கு அறிவிப்பதில் அவர் பிரமாணிக்கம் உண்மை உள்ளவராக இருந்தார். When you become faithful to the word of God, then all things will begin to happen good in your life. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக நீங்கள் நடந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அவை எல்லாம் நடக்கும்.
Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. So ask yourself, am I faithful to the word of God? நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவனா நான் இருக்கிறேனா, நன்றி உள்ளவனா இருக்கிறேனா அப்படின்னு உங்களையே நீங்க கேட்டு பாருங்க எல்லாரும். This is the very powerful truth. When you are faithful to the word of God, you will always have provision. Even if the whole world has no provision, your house will be provided by God in a supernatural way. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையின் உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமாக அது செயல்படும். நீங்கள் அந்த வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையின்படி நீங்கள் செயல்பட்டால் உலகத்திலே எல்லா பக்கமும் ஒன்றுமில்லாமல் வறட்சியாகவோ பஞ்சமாகவோ இருந்தாலும் உங்கள் வீட்டில் நீங்கள் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். சரியா? 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 The question is, am I faithful to the word of God? இப்ப கேள்வி, நான் எப்படி இருக்கிறேன்? இறை வார்த்தைக்கு நான் உண்மை உள்ளவளா இருக்கிறேனா? அதுதான் கேள்வி. உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். People who are faithful to the word of God, there is no insecurity. They are secured in the Lord. ஆண்டவருடைய இறை வார்த்தையில் விசுவாசம் உள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக அதை செயல்படுத்துவதில் கவனமாய் இருப்பவர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் பாதுகாப்பு இன்மையும் இருப்பதில்லை. அவர்கள் எப்போதும் பாதுகாக்கப்படுவார்கள். They do not know how it's going to happen, but they know one thing, it's surely going to happen because God is faithful to his word. அவர்களுக்கு அது எப்படி நடக்கும் என்று தெரியாது, ஆனால் நிச்சயமாக அது நடக்கும் என்று தெரியும். ஏனென்றால் ஆண்டவர் வாக்கு மாறாதவர், அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். Do you want to know how the kingdom of God works? உங்களுக்கு தெரியணுமா இறை அரசு எப்படி செயல்படுத்துகின்றது, எப்படி செயல்படுகின்றதுன்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா? So let's see how the kingdom of God works. இப்போ நம்ம பார்ப்போம் எவ்வாறு இறை அரசு செயல்படுகிறது அப்படின்னு பார்ப்போம். Today we are going to learn a very powerful secret. இன்று நாம் ஒரு வல்லமையான ஒரு ரகசியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். And I have seen so many people, their lives have become miserable for not understanding how the kingdom of God works. நிறைய மக்களுடைய வாழ்க்கையில பல குளறுபடிகளும் குழப்பங்களும் கஷ்டங்களும் இருக்கு. ஏன்னு சொன்னா இந்த இறை அரசு எப்படி வேலை செய்கின்றது, செயல்படுகிறது என்பதை பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை. Praise the Lord. Praise the Lord. Let's open to the Gospel of Mark chapter 4. Mark chapter 4 verse 26 to 29. நான்காவது அதிகாரம், மார்க் நான்காவது அதிகாரம் 26 முதல் 29 வரை உள்ள இறைவசனங்கள். And Jesus said, so is the kingdom of God. If a man should cast seed into the ground and should sleep and rise night and day, and the seed should spring and grow up, he knows not how. For the earth brings forth fruit of herself, first the blade, then the ear, and after that the full corn in the ear. But when the fruit is brought forth, immediately he puts in the sickle, because the harvest has come. தொடர்ந்து இயேசு இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். How many of you want to be blessed? எத்தனை பேருக்கு ஆண்டவர் வந்து என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு விரும்புறீங்க? Okay, you must understand this principle. இந்த கொள்கை, இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிரின்சிபலை, தத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். This is the master key. இதுதான் ஒரு பெரிய சாவி. I said this is the master key. இதுதான் நம்ம வெற்றி பெறுவதற்கு ஒரு பெரிய கீ, சாவி. Yesterday I can see that professor who shared the testimony. நேற்றுக்கு
இங்கே ஒரு கல்லூரி பேராசிரியர் அவங்க ஒரு அற்புதமான சாட்சியை இங்கே பகிர்ந்து கொண்டாங்க. I am going to explain this parable and then call that professor and ask us some questions. இந்த ஓமையை நான் உங்களுக்கு நன்றாக விளக்கி கூற போறேன். அதுக்கு பிறகு அந்த பேராசிரியரை நான் கூப்பிட்டு அவங்ககிட்ட சில கேள்விகளை கேட்க போறேன். Because everybody who is seated here, everybody wants harvest from heaven. இங்க உட்கார்ந்திருக்க எல்லாத்துக்கும் விண்ணகத்துல இருந்து பெரிய அறுவடை வேணும். But to get the harvest you have to do something. ஆனா அத்தகைய அறுவடையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்க சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு. So Jesus said the kingdom of God is as if a man should cast seed into the ground. இங்கு விண்ணரசு என்பது எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு மனிதன் விதையை எடுத்து நிலத்திலே விதைப்பது போலாகும். Now casting a seed does not mean you make a hole and put the seed inside. விதைப்பது என்றால் அங்க போய் ஒரு கையை வச்சு ஒரு பெரிய குழி தோண்டி அது உள்ள விதையை போட்டு அதை அப்படி மூடி வைக்கிறது அப்படி இல்லை. Casting the seed means you take the seed and cast it out. விதைப்பது என்பது விதையை எடுத்துக்கொண்டு சென்று அதை கையில எடுத்து இவ்வாறு விதைப்பது. Any farmer here? யாராவது விவசாயம் பண்றவங்க இருக்கீங்களா? வயல்ல போய் விதைக்கிறவங்க பார்த்திருக்கீங்களா? Do they cast like this or do they cast like this? அவங்க விதையை இப்படி விதைக்கிறாங்களா இப்படி விதைக்கிறாங்க?